Hi friends, இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு இது போல வித்தியாசமான கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க. ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டைங்க இது. எப்பயும் போல செய்யாம இது புதுவிதமா கேரட்டை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கேரட்டை நல்லா பொடியாக துருகி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருகிய தேங்காய், 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 5லேருந்து 6 முந்திரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல பூர்ணம் எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, கருக விட்டுற வேண்டாம். அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வச்சே செய்யுங்க. 2 நிமிஷத்தில் இந்த கேரட் நல்லா வெந்து வந்துடும். நம்ம நல்லா பொடியாக துருகி இருக்கிறதால சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டாச்சு. அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்கலாம். கருப்பு பகுதியை நீக்கிட்டு வெள்ளை பகுதியை மட்டும் துருகி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் இது. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல் கிளறி விட்டால் போதும். நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கிறப்போ இந்த ஸ்டஃப் நல்லா வெந்து வரும். அதனால் லேசாக கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு சர்க்கரையே நல்ல இனிப்பாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா நீர் விட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக மாறி வரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள், நல்லா ஜூஸியாக மாறி வந்துடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போது மேல் மாவு செய்ய ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் ரெடிமேடு அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக சுடு தண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா கொதித்த தண்ணியை தான் சேர்க்கணுங்க. வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துடாதீங்க, ரொம்ப ஹார்டாக வரும். நல்லா கொதித்த தண்ணியை சேர்த்து இதை கையை வச்சு கலர முடியாது இல்லையா, அதனால் கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இது இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இது நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. தனியாக இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக ஆகி வரும் மாவு. அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும். இப்போ நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆகி வரும். அந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் கூட கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும். செஞ்சு வச்ச பிறகு கூட பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக கையில் தடவிக்கலாம். அது ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். தேவையான மட்டும் தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இது போல் நம்ம அழுத்தி விட்டு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கட்டவரில் நடுவில் வச்சு இது போல் சுருட்டி செஞ்சிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேரட் ஸ்டஃப்பை உள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சுடாதீங்க, வெளியில் வந்துடும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா உள்ளே அழுத்தி விட்டு இது போல் மடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கூட நம்ம செய்யலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக டிசைன் கொடுக்கலாம். ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை அச்சியில் செய்கிறது போலவே வரும். பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா அச்சி இருந்தாலும் நீங்கள் அச்சி யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக ஒரு ஸ்டீமர் இல்லைனா குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை. இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு இது போல் ஹெல்த்தியான கொழுக்கட்டையை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்றது என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.